ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிப்ஸு கொண்டு வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து ஒரு 20 ரூபான்ட்டு கூறு கட்டி வச்சுருந்தாங்களா. அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கூறு வாங்கிட்டு வந்தாங்க வீட்டிலேருந்து. நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா சந்தைக்கு போனோம்னா அதிகமாக பீட்ரூட் வாங்குவோம். எதுக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த பீட்ரூட்லாம் இருக்குல்ல, நல்லா நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் சில பேர் இனிப்பாக இருக்குது குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு பெரியவங்களே பீட்ரூட்டும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி கழுவி நல்லா கட் பண்ணி நல்லா வெயிலில் 2-3 நாளைக்கு காய வச்சு, அப்புறம் நல்லா காஞ்சோடனே எண்ணெயில் பொரித்து கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் போட்டு 3 சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவோம். கடையில் எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க மாட்டோம். அதுக்காக நாங்கள் இப்படி தான் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெயிலில் காஞ்சதுன்னா மொறுன்னு ஆயிரும். மொறுன்னு ஆனோடனே நீங்கள் வந்து எண்ணெயில் பொரித்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நாங்கள் அடிக்கடி மாதத்தில் 2 டைம் இந்த மாதிரி பண்ணிக்குவோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சு பொரித்து மிளகாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கோம். செம்மையாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். சந்தையில் பார்த்திங்கன்னா கூர் கட்டி வச்சுருப்பாங்களே சின்ன பீட்ரூட்டு. நமக்கு கை கால்லாம் ரொம்ப குடையிற மாதிரி சோக்கையாக இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பீட்ரூட்டை வாங்கிட்டு வந்து சின்ன பீட்ரூட்டு வாங்கிட்டு வந்து அது நல்லா தோல்லாம் சீவிட்டு, நம்ம வந்து பீட்ரூட்டு சீவும்ல அதில் சீவி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை நல்லா கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு புழிஞ்சிக்குங்க. எடுத்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு குடிச்சு பாருங்கள். டெய்லி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. கை கால் சோக்கெல்லாம் இருக்கா. நாங்கள் அதிகமாக அதுவும் ட்ரை பண்ணுவோம். பீட்ரூட்டில் இவ்வளோ எனர்ஜி, நல்ல சத்து இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணிக்குவோம். பீட்ரூட் வாங்கி சீவி ஒரு 2-3 கூறு வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து இப்படி காய வச்சு நாங்கள் வந்து இப்போ பாருங்கள், ஸ்டோர் பண்ணி 2-3 நாளில் உங்களுக்கு நான் இது ஒரு பொரிக்கிற வீடியோ போட்டு கட்டுறேன். இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கு. உடம்புக்கு நமக்கு நல்ல சத்து. அது இல்லை உங்களுக்கு கை கால் ரொம்ப சோக்கையாக இருக்குது அப்படிங்க நினைக்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன பெரிய பீட்ரூட் வாங்காதீங்க. சின்ன பீட்ரூட்டாக வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் நல்லா அடித்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள். டெய்லியும் ட்ரை பண்ணிட்டு வந்து பாருங்கள். நல்லா எனர்ஜியாக இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி காலையில் அதுவும் ட்ரை பண்ணுவோம். பீட்ரூட்டில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது 2-3 நாள் நல்லா வெயில் காஞ்சுனா 2 நாளே போதும் நல்லா வெயிலில் வச்சான். ஆனால் வெயில் வேறு ரொம்ப அடிக்க மாட்டேங்குது, லைட்டாக அடிக்குது, மழை வர மாதிரி இருக்குது. இது எப்படியும் ஒரு 3-4 நாள் காயணும். காஞ்சதுன்னா இது ஒரு வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பீட்ரூட்டில் இவ்வளோ சத்து இருக்குது. சில பேர் வணக்கனா சாப்பிட மாட்டாங்க, இனிக்குது அப்படின்ட்டு. சில பேர் எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடுவேன், எங்கள் அப்பா எங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதுக்காக நாங்கள் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி பொரிச்சுக்குவோம். பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் இருக்கும். வாங்கிட்டு வந்தோம் நேற்று. எங்கள் அம்மாலாம் ரொம்ப கை கால்லாம் குடையுதும்பாங்க. அப்போ நாங்கள் காலையில் என்ன பண்ணுவோன்னா, பீட்ரூட்டு சீவி ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம். உப்பு கொஞ்சம் போட்டு கொடுத்துருவோம். நல்லா கொஞ்சம் டெய்லியும் ட்ரை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வேலை செய்ய நல்லா டயர்டாக இருக்கும்பாங்க. அதுக்காக நாங்களும் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே பண்ணி பாருங்கள். வெயில் ஆச்சா மணி சார், என்ன தூக்கம்? வெயில் வேறு ரொம்ப கம்மியாக அடிக்குது. வெயில் காயிட்டோம். 2-3 நாளில் நல்லா வெயில் அடிச்சோன்னா 2 நாளே போதும். வேறு வெயில் ரொம்ப கம்மியாக அடிக்குது. ஓகே, காயிட்டோம். கேக் ஆயிட்டும். மணி சார், என்ன தூக்கம்? ஜானும் ஜாக்கியும் தூங்குறாங்க.
ஓகே பாய்.